Hi students, today we are going to see Civics Unit 1, Women Empowerment. Today we are going to see about women empowerment. In this lesson, the learning objectives are to know the sociological perspectives of gender, to understand about various roles played by women in society, to know the importance of women's education, to understand the role played by women in economic development, to understand the idea of women's rights. So இந்த லெசன் ஃபுல்லாகவே நம்ம என்னென்னா பெண்களுடைய எம்பவர்மெண்ட்டு, அவங்களுடைய ஆளுமை, அதை பற்றி தான் இந்த லெசன் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். பெண்கள் வந்து சோஷியலிஸ்டாக எப்படி முன்னேறியிருக்காங்க, சொசைட்டியில் வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆகியிருக்காங்க, இன்றைக்கி வேர்ல்டில் பெண்கள் வந்து எந்த விதத்தில் எஜுகேஷனில், சொசைட்டியில், மற்ற எல்லாத்துலேயும் ரோல் மாடலாக இருந்து ஒரு ஐடியலாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த லெசன்ஸில் பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன். Feminism is not about making women stronger. Women are always strong. It's about changing the way the world perceives that strength. The story of women's struggle for equality belongs to no single feminist nor to any one organization, but to the collective efforts of the who care about human rights. ஸோ ஒரு ஃபெமினிசம், அதாவது பெண்கள் மேம்பாட்டை பற்றி, பெண்களை பற்றி பேசுகிறது, பெண்ணியம் பற்றி பேசுகிறாங்க. அது வந்து என்னது, பெண்களை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இல்லை, பெண்களுக்குரிய பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். பெண்கள் பற்றின நிறைய இது வந்து எதுனா இது இந்த ஃபெமினிஸ்ட்டுக்கு தான் இதெல்லாம் போய் சேரும். பெண்களுக்கு இந்த உரிமை கிடைச்சிது ஒரு ஃபெமினிஸ்ட்டுக்கோ ஒரு இயக்கத்துக்கோ அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட பெண்களும் ஒரு எடுத்த ஒரு கலெக்டிவான ஒரு முயற்சி, ஒரு ஹியூமன் ரைட்ஸ்க்காக போராடி கிடைச்ச ஒரு வெற்றி அப்படி சொல்கிறாங்க. யூ எஜுகேட் அ மேன், யூ எஜுகேட் அ மேன். யூ எஜுகேட் அ உமன், யூ எஜுகேட் அ ஜெனரேஷன். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆணை வந்து நம்ம படிக்க வச்சோம், அவனுக்கு வந்து கல்வி அறிவு கொடுத்தோன்னா அது அந்த ஆணுக்கு கல்வி அறிவு கிடைக்கும். இதே ஒரு பெண்ணுக்கு ஒரு கல்வி அறிவு கொடுத்தோன்னா அது வந்து என்னது, அவங்களுடைய வழிமுறை, அவங்க சந்ததிக்கே கல்வி கொடுத்த மாதிரி. ஸோ பெண் கல்வி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. The empowerment and autonomy of women and the improvement of their political, social, economic and health status is a highly important end in itself. In addition, it's essential for the achievements of sustainable development. ஸோ ஒரு எம்பவர்மெண்ட், ஒரு பெண் ஆளுமை அவங்க வந்து செய்யும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துலேயுமே பொலிட்டிக்கல், சோஷியல், எக்கனாமிக், ஹெல்த் ஸ்டேட்டஸு எல்லாத்துலேயுமே இப்போ ஹைலி இம்பார்ட்டன்ஸாக வர்றதுக்கு மெயின் காரணமாக பெண்கள் வந்து உருவாகிட்டு வராங்க. இது வந்து ஒரு எசென்ஷியலான ஒரு குட் எஃபர்ட்டு. இதனால தான் நிறைய விஷயங்கள் வந்து டெவலப் ஆகிறதுக்கு, பெண்கள் டெவலப் ஆகிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. The essential factors for empowerment are education. அதாவது ஒரு பெண்ணோட எஃபர்ட் எசென்ஷியலாக அவங்களோட ஃபேக்டர்ஸில் எம்பவர்மெண்ட்டுக்கு மெயினான எசென்ஷியல் ஃபேக்டர்ஸ்னு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் ஃபஸ்ட்டு, செகண்டு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன்ஸ். ஸோ எஜுகேஷனில் வந்து எஜுகேஷன் கிவ்ஸ் ஒன் த எபிலிட்டி டு திங்க் வைஸ்லி அண்ட் டேக் தாட்ஃபுல் டிசிஷன். ஸோ எஜுகேஷன் தான் ஒருத்தவங்களுக்கு வந்து என்னது, ஒரு எபிலிட்டி, திங்க், ஒரு இதுவாக யோசிக்கிறதுக்கு, விவேகமாக யோசிக்கிறதுக்கு, ஒரு ப்ரில்லியண்ட்டாக யோசிக்கிறதுக்கு, ஒரு முடிவெடுக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், அதாவது ஆண் பெண் அந்த பாகுபாடெல்லாம் இல்லாமல் a society which discriminate between the two gender can never be empowered. Discrimination based on caste, creed, religion. ஸோ இந்த டிஸ்கிரிமினேஷன் வந்து இந்த பாகுபாடுகள், வேறுபாடுகள்லாம் வந்து கேஸ்டில், ரிலிஜனில் எல்லாத்துலேயுமே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Women's education. Education is one of the most important means of empowering women with the knowledge, skills and self-confidence necessary to participate fully in the development process. More than 40 years ago, the Universal Declaration of Women's Rights asserts that everyone has to the right to education. So women's educations பார்த்தா என்னது, எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து மெயினாக என்னது, மெயினாக அவங்களுக்கு வந்து என்னது,
ஒரு நாலேஜு, ஸ்கில்லு, செல்ஃப் கான்ஃபிடென்ஸு இது எல்லாத்தையும் கலந்துக்கணும், டெவலப் ஆகணுங்கிற ஒரு இதுவை கொண்டு வர்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். 40 இயர்ஸில் யூனிவர்சல் அளவில் ஹியூமன் ரைட்ஸில் வந்து பெண்களுக்கான அந்த எஜுகேஷன் வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. இப்போ 40 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ வந்து பெண்களோட எவ்ரி ஒன் ஹேஸ் டு ரைட் டு எஜுகேஷன், எல்லாருக்குமே பெண் கல்வி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லா பெண்களும் படிக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்திட்டு வராங்க. Education, the child girl produce mother who are educated and who will in turn educate their children or care for their families and provide their children care and support. The girl child need to be educated to acquire knowledge and skill needed to advance her status for social interaction and self இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஸோ ஒரு பெண்ணை வந்து நம்ம படிக்க வச்சோன்னா அது என்னது, அந்த பெண் வந்து அந்த குடும்பத்துக்கே அவள் சொல்லிக் கொடுப்பா, அவங்க பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்பா, இது மூலயமா என்னது எல்லாருமே டெவலப் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கேர்ள் படிக்கிறது வந்து அந்த ஃபேமிலிக்கே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், அதனால் அந்த ஃபேமிலியோடைய ஸ்டேட்டஸே முன்னேறதுக்கு இது ஒரு பெரிய காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The unmatched importance of female education. ஸோ பெண்களுடைய அந்த முன்னேற்றம், எல்லையற்ற அந்த முன்னேற்றம் வந்து எப்படி வந்து ஃபீமேல் எஜுகேஷன் வந்து இம்பார்ட்டன்ஸாக இருக்குது, அது எவ்வளோ உறுதுணையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் லிட்ரஸி. ஸோ படிப்பு வந்து ரொம்ப முக்கியமானதானதால் நிறைய சதவீத மக்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கேர்ள்ஸ் ஆஃப் த லிட்ரேச்சர் யூத் அக்ராஸ் த குளோபல் நியர்லி 63% ஆஃப் ஃபீமேல். Offering all children education will prop up literacy rates, pushing forward develop in struggling region. ஸோ இன்க்ரீஸிங் லிட்ரஸி இதனால் என்னது, குறிப்பாக அந்த யூத் எல்லாரையும் பார்த்தா குளோபல் லெவலில் பார்த்தாலே, வேர்ல்டு லெவலில் பார்த்தாலே 63% வந்து பெண்கள் தான் படிச்சிருக்காங்க. ஸோ இந்த படிக்கிற பெண்கள் படிக்கிற லிட்ரஸி அப்படின்னு பார்த்தா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் ஃபீமேல்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங். Women are most vulnerable to trafficking when they are undereducated and poor. According to the United Nations Interagency Project on Human Trafficking, through providing young girls with opportunities and fundamental skills, human trafficking can be significantly undermined. ஸோ பெண்கள் மனித இது வந்து சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போயிட்டுருக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்படுறதுக்கு டெவலப் ஆகிறதுக்கு மெயினான ஒரு விஷயம்னு பார்த்தா பெண்களுடைய கல்வி அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா பெண் கல்வி அவங்க வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய படிக்கிறதால நிறைய ப்ராஜெக்ட்ஸு, யுனைடெட் எல்லா ஏஜென்சி அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸு, ஸ்கில்லு, ஃபண்டமெண்டல்ஸு டெவலப்மெண்ட்லாம் உருவாகிறதுக்கு இது ஒரு அடிப்படை கூறாக இருக்குது அப்படிங்கிறாங்க பெண் கல்வி. Political representation. Across the global, women are represented as voters and restricted from political involvement. The United Nations Women's Programs on leadership and participation suggest in civic education, training and all around empowerment will reduce this gap. ஸோ பொலிட்டிக்கலாக அரசியல் இதுவாக வந்து ரெப்ரசன்டேட்டிவாக வந்து பெண்கள் இருக்கிறது ரொம்ப குறைவாக இருந்துச்சு. வெறும் ஓட்டு போடுறது மட்டும்தான் பெண்களோட இதுவாக இருந்துச்சு, மற்ற எதுக்கும் அவங்க வந்து இன்வால்வ்டாக இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இந்த யுனெஸ்கோவுடைய அந்த இது ப்ரோக்ராம்னால, விமென்ஸ் ப்ரோக்ராம்னால, லீடர்ஷிப்பு, பார்ட்டிசிபேஷன் சஜஷனால், சிவிக்ஸு, குடிமியல் எஜுகேஷனு, அப்புறம் அதுக்குரிய ட்ரைனிங்கு, ஆல் அரவுண்ட் எம்பவர்மெண்ட்டில் வந்து பெண்கள் முன்னேறிட்டு போகிறதால அந்த கேப் வந்து இப்போ குறைஞ்சிருச்சு அப்படி சொல்கிறாங்க. எல்லாருமே அரசியலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க பெண்களும் அப்படிங்கிறாங்க. ஃபோர்த் பாயிண்ட், ட்ரேவிங் பேபிஸ். According to the United Nations Girls Education Initiative, children of educated mothers are twice as likely to survive past the age of 5. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைகள் வளர்க்குறதுல வந்து எஜுகேட்டட் மதர் வந்து 5 வயசு வரைக்குமே குழந்தைங்களை ரொம்ப டெவலப்டாக ட்வைஸ், அதாவது 2% வந்து ரொம்ப டெவலப்டாக வளர்கிறதுக்கு பெரிய உறுதுணையாக இருக்குது. அதாவது கல்வி அறிவு பெறாத பெண்களை விட கல்வி அறிவு பெற்ற பெண்கள் மூலயமா வளர்கிற குழந்தைங்க வந்து ரொம்ப நல்ல சதவீதத்தில் வந்து சர்வை பண்ணுறதுக்கு பேருதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த்து, லேட்டர் மேரேஜ். As suggested by the United Nations Population Fund,
In underdevelopment countries, one in every three girls is married before reaching the age of 18. In a region where a girl receives 7 or more years of education, the wedding date is delayed by 4 years. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எஜுகேஷனால் ஹையர் ஸ்டடீஸ்லாம் படிக்கும்போது பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து 18 இயர்ஸ்க்கு அப்புறம் காலேஜ் அந்த மாதிரி போகிறதெல்லாம் அவங்களுடைய அந்த கல்யாண இது இருக்கு இல்லையா, மேரேஜ் ஏஜ், அது கொஞ்சம் ப்ரொலாங் ஆகுது, 4 வருஷம் தள்ளி போகுது. இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, முன்னெல்லாம் படிக்காததெல்லாம் 8ஆம் கிளாஸ் முடித்த உடனே சின்ன கிளாஸ்லேயே கல்யாணம் பண்ணிக்குவாங்க, சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அந்த சைல்டு மேரேஜ்லாம் குறைஞ்சி இப்போ வந்து கொஞ்சம் லேட்டர் மேரேஜ் வர்றதுக்கு இந்த உமன் எம்பவர்மெண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 6th, income potential. Education also increases a woman's earning capability. According to the United Nations Educational, Scientific and Cultural Organizations, UNESCO, a single year of primary education has shown to increase the girls' wages later in life by 20%. ஸோ பெண்களுடைய எஜுகேஷன் டெவலப்மெண்ட்னால அவங்க நிறைய இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாருமே ஏர்ன் பண்ண ஆரம்பித்ததால் இன்னது 20% ஆஃப் எஜுகேஷனும் டெவலப் ஆகிடுச்சு, அவங்களோட வேஜஸ் இன்கமும் அதிகமாகிறதுக்கு இது ஒரு பெரிய துணையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Prosperous GDP. Gross domestic product also rises when both girls and boys are being offered educational opportunities. When 10% more women attend school, GDP increases by 3% on average. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இதனாலேயே என்னது ஜிடிபி, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியினால் பெண்களுடைய இந்த வேலைவாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி, எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டினால் நிறைய வேலைவாய்ப்பு கிடைக்கிது. இது வந்து 10% வந்து டெவலப் ஆகிறதால, பெண் கல்வி அதிகமானதால் வேலைவாய்ப்புகள் மற்ற ஜிடிபியும் வந்து அதிகமாக டெவலப் ஆகிறதுக்கு இது பெரிய 3% வந்து டெவலப் ஆகிருக்கு ஆவரேஜில் அப்படின்னு சொல்கிறாங்க. 8th one, poverty reductions. When women are provided with equal rights and equal access to education, they go on to participate in economic activity. Increased earning power leads to reductions in poverty level. ஸோ ஏழ்மை அது வந்து குறைஞ்சிருச்சு, ஏன்னா பெண்களும் வந்து வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, எஜுகேட் பண்ணுறாங்கன்னும் போது அவங்களோட இன்கம்மு எக்கனாமிக் லெவல் வந்து கொஞ்சம் ஹையர் ஆனதால் நிறைய இந்த பாவர்ட்டி, இந்த ஏழ்மை வந்து குறைஞ்சிட்டு போகுது. அது இது ஒரு பெரிய காரணமாக இருக்குது. ஸோ பெண்கள் வந்து எல்லா விதத்துலேயுமே வந்து என்னது ஒரு சொசைட்டி, ஒரு வேர்ல்டு வைஸாக நாடு முன்னேறதுக்கும் உலகத்தில் இருக்க எல்லாருமே முன்னேறதுக்கும் பல விதங்களில் பெரிய காரணமாக உறுதுணையாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Savitri Punel as a traditional breaker, the first female teacher at the first girls' school. When we talk about the girls' education, only Jyotirao Punel is the remembrance as the champion of women's education in India. He, along with his wife Savitribai Punel, opened the first school for girls in 1848. ஸோ பெண் கல்விக்காக அரும்பாடுபட்டவங்க வந்து நம்ம சொன்னோன்னா யார் சொல்லுவோம், ஃபஸ்ட்டு ஜோதிராய் புனேல் தான் சொல்லுவோம். அவருடைய ஒய்ஃப் தான் யார், சாவித்ரிபாய் புனேல். இவங்க தான் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலோடைய ஃபஸ்ட்டு ஃபீமேல் டீச்சராக 1848 வந்து இவங்க கேர்ள்ஸ்க்கு தனியாக ஒரு ஸ்கூலு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த பீரியடில் வந்து பெண் கல்விங்கிறது வந்து ரொம்ப மறுக்கப்பட்ட விஷயம். பெண்கள் வந்து கல்வி இல்லாத டைமில் இவங்க ஒரு பெண் ஆசிரியாகவும் இருந்திருக்காங்க. அட் த சேம் டைம் இவங்க ஒரு ஸ்கூலும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப பெருமைக்குரிய விஷயங்கள். ஸோ ஹியர் ஐ கம்ப்ளீட் த லெசன் சில்ட்ரன். Study well. Thank you children.